ரவை பாலை பயன்படுத்தி 10 நிமிஷத்திலே ரொம்ப சுலபமா ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சுலபமா எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது, 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். அதாவது அந்த ரவை வந்து ஜஸ்ட் சூடேறினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு இப்படி வறுத்துட்டு அடுத்ததா இந்த கப்பால 3 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்க போறேன். எந்த கப்பால ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால 3 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் இன்னைக்கு எடுத்தோடனே 3 கப் சேர்க்கல, ஃபர்ஸ்ட் 2 கப் சேர்த்துட்டு, ஏன்னா ரவை வந்து கட்டி பிடிச்சிரும், அதனால ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியா 1 கப் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாம ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் அந்த ரவை வந்து அந்த பாலை ஃபுல்லா உறிஞ்சி வெந்து வரணும். ஏற்கனவே ரவை வறுபட்டிருக்கிறதுனால ஈஸியா வந்து வெந்து வந்துடும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே சமயத்தில் ஒரு இயற்கையான நிறத்தையும் கொடுக்கும். அதுக்காக தான். சப்போஸ் குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும், தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. எந்த கப்பால் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வர ஆரம்பிக்கும். கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கூடி திக்காக வர ஆரம்பிக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக. சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த கடாயில் ஒட்டாமல் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு அல்வா பதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சுட சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கேக் மாதிரி கூட, அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி சாப்பிட போகிறேன், அதனால் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து நெய்யை தடவிட்டு பின்பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். கூட கொஞ்சமாக நான் வந்து இன்னைக்கு பாதாம் பருப்பு சேர்க்குறேன். லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அந்த ரவையும் பாலும் சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேற லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், 10 நிமிஷம் தான் ஆகும். இதை நீங்கள் ஷேப்பாக கட் பண்ணனா தான் உங்களுக்கு லேட் ஆகுமே தவிர அப்படியே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.